ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். நமது பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று தந்தி டிவிக்கு பிரதமர் அளித்த ஒரு பேட்டி, அந்த பேட்டியினுடைய ஒரு சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு விவாதிக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு இந்த கருத்துக்கள் எதிர்மறை கருத்து இருந்தாலும் ஆதரவு கருத்து இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பதான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நேற்று அவர் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டி, அந்த பேட்டி என்பதே வந்து பிஎம் ஆஃபீஸிலிருந்து ஒவ்வொரு கேள்வியும் அந்த பிஎம் ஆஃபீஸில் தான் எடுத்து வைக்கப்பட்டது. இவர்கள் சும்மா அந்த ஹரிஹரனும் அந்த அந்த நெறியாளர் அவங்க 2 பேருமே சும்மா அவங்க எழுதி கொடுத்த கேள்விகளை, பிஎம் ஆஃபீஸிலிருந்து எழுதி கொடுத்த கேள்விகளைத்தான் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்த எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. இது கம்ப்ளீட்டாக அந்த கோடி மீடியாவுடைய வேலை அப்படின்னு பத்திரிகையாளர் மணி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை. இப்போ பிஎம் சொன்ன பிரதமர் மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் நமக்கு வந்து நம்முடைய சமூக நீதி போராளிகள், இந்த சமூக நீதி தளம் இவற்றையெல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதாவது இவர் நல்ல ஜாதி, ஒருவர் நல்ல ஜாதி என்றால் இன்னொருவர் என்ன ஜாதி? அண்ணாமலை நல்ல ஜாதி, நல்ல மனிதர்னு சொல்லிட்டு போங்க, சிறந்த மனிதர், சிறந்த ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவர் நல்ல ஜாதியின் பின்னணியில் இருந்து வந்தவர் என்றால், நல்ல ஜாதின்னு ஒன்று இருந்தா கெட்ட ஜாதின்னு ஒன்று இருக்கா? அப்படியானால் எல் முருகன் என்ன ஜாதி? அவரை இந்த மாதிரி எதுவும் கேட்கலையே. எல் முருகன் கேவலமான ஜாதியா? உங்களுடைய சித்தாந்தப்படி அதுதானே. கெட்ட ஜாதின்னு ஒன்று இருக்கா? கெட்ட ஜாதி என்று ஒன்று இருந்தது இந்தியாவில். அதுதான் அவர்கள் நைட்டில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும், கையெழுத்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும், விடிஞ்சு காலையில் தான் விடுவாங்க. அப்படி ஒரு முத்திரை குத்தி ஒரு பெரிய ஜாதியை டிஎன்சி அந்த சர்டிஃபிகேட் உள்ளவங்க இருக்காங்கல்ல, அப்படி ஒரு 50க்கும் மேற்பட்ட ஜாதிகளை அந்த குற்ற பரம்பரை சட்டத்தின் பிடியில் வைத்திருந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். அதை எதிர்த்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மிகப்பெரிய போராட்டம், மக்களை திரட்டி மிகப்பெரிய நெடிய பல ஆண்டுகள் போராடி அந்த சட்டத்தை உடைத்தெறிந்து, வாய்ப்பூட்டு சட்டத்தை உடைத்தெறிந்து அவர் அதையெல்லாம் அந்த மக்களுக்கு வந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தார். சுதந்திரத்துக்கு முன்பாக, நாடு சுதந்திரம் அடையும் முன்பாக ஒரு சுதந்திரத்தை இந்த மக்களுக்கு வாங்கி கொடுத்தார். அப்படின்னா அந்த குற்றப்பரம்பரை சட்டமெல்லாம் இப்ப இருக்கும்னு சொல்றாரா? ஏன்னா ஒரு நல்ல ஜாதின்னு ஒரு ஜாதியை அடையாளப்படுத்தும் போது, இந்தியாவே ஆளுகின்ற ஒரு பிரதமர் ஒரு ஜாதியை நல்ல ஜாதி என்று அடையாளப்படுத்தும் போது, கெட்ட ஜாதி எது? கேவலமான ஜாதி எது? ஒழுக்கங்கெட்ட ஜாதி எது? சும்மா அல்லற சில்லறை கிராமத்தில் சொல்லுவாங்க, பல்லுப்பறை 18 ஜாதி அப்படின்னு. இந்த மாதிரி மனநிலை இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே விடைபெற்று போய்விட்டது. இப்போது சமூகம் வேறு மாதிரியாக நடைபோட்டு கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல அவையெல்லாம் மறந்து போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நல்ல ஜாதி கெட்ட ஜாதி என்று ஒரு பிரதமரே ஒரு ஞாபகப்படுத்துறது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு முத்திரை குத்துவது என்பது எவ்வளவு ஒரு அபாயகரமான போக்கு. அப்ப இந்த மனிதர் வந்து எதன் அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்களில் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்ன எந்த பிரதமரையாவது நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? நீங்க கிடையவே கிடையாது. எத்தனையோ பிரதமர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளுக்குள் என்ன மனநிலை இருந்ததோ தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான மக்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்ற ஒரு ஜாதி வரி பேச்சை எந்த ஒரு பிரதமரும் இதுவரை பயன்படுத்தியதில்லை. அப்படின்னா இவங்களுடைய சித்தாந்தம் என்ன? அதுதான் அப்பட்டமா அவர்களுடைய கொள்கை என்னவோ அது அப்படியே வெளியே வந்திருக்கிறது. அவர் ஜாதி ரீதியாக வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஜாதி உயர்ந்த ஜாதி என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு இன்னும் இருக்கிறாங்க பாருங்க அவர் பின்னாடி. தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற பெயரை கொடுத்து விட்டார் என்பதற்காக அவர் பின்னாடி இருக்கிறீங்கல்ல. இப்ப முத்திரை குத்திட்டார்ல, இப்ப என்ன பண்ண போறீங்க?
ஏதோ பிச்சை போட்டது மாதிரி தூக்கி போட்டார். அதை நீங்கள் என்ன விரும்புகிறவர்களோ அதை கொடுக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது அடையாளப்படுத்திட்டார்ல. இப்ப நல்ல ஜாதி எது, கெட்ட ஜாதி எது, கேவலமான ஜாதி எதுன்னு அவர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப டாப் 10 ஜாதி சொல்லுவீங்களா? அப்ப இது சிறந்த ஜாதி, சிறந்த ஜாதிகளின் பட்டியல், குறைந்த ஜாதிகளின் பட்டியல், தாழ்ந்த ஜாதிகளின் பட்டியல், அதான் ஏற்கனவே இருக்கு. ஒரு நாட்டை ஆளுகின்ற பிரதமரே வேறுபாடுகளை முன்னிறுத்துவது, அதுக்கும் தேர்தல் சமயத்தில் முன்னிறுத்துவது, இதற்காக ஒரு பேட்டி உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு போகலாம் நீங்க. ஆனால் அதை பல கோடி மக்கள் பார்க்கின்ற ஒரு ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அப்ப இவருக்கு பிரதமர் பதவியிலே இருப்பது என்பது ஒரு தரப்பு மக்களுடைய பிரதமர் அல்ல. அவர் 140 கோடி மக்களுக்குமான பிரதமர். பல வேறுபாடுகள் நிலவுகின்ற பல்வேறு சமூகங்கள், ஜாதிகள் சேர்ந்த கூட்டமைப்பு, ஒரு கலவையான தேசத்தின் ஒரு பிரதமர் இப்படி பேசினால் அப்புறம் வன்முறையா வெடிக்காது? ஜாதி சண்டைகள் இப்படி ஏன் வெடிக்காம போகும்? இந்த ஒரு சர்டிபிகேட் போதும்ல அவங்களுக்கு, அண்ணாமலைக்கு. இதுதான் ஒரு ஆபத்தான விஷயம். இது எந்த பிரதமரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை மிக மிக அபூர்வமாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இது அபாயகரமானது. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அப்ப முத்துராமலிங்க தேவர் போராடியது வீணா? திருப்பி அந்த பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இருந்தது மாதிரி குற்றப்பரம்பரை சட்டம், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அமர்ந்திருக்கிற அந்த மாதிரி நடைமுறைகளை எல்லாம் வேண்டும் என்று சொல்லுகிறாரா? அல்லது அவையெல்லாம் சரி, அந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்று வைத்திருந்தது சரி என்று சொல்லுகிறாரா பிரதமர்? இதை அவர்கள் கேட்டால் மட்டும் பத்தாது. அதாவது இதை பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் கேட்க வேண்டும் என்று இல்லை. பாதிக்கப்பட்டிருந்த முத்துராமலிங்க தேவர் அவர்களால் விடிவு காலம் தரப்பட்ட அந்த சமுதாய மக்கள் மட்டும் கேட்கக்கூடாது, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கேட்க வேண்டும். இந்த வேறுபாடுகளை கற்பிக்கின்ற பிரதமருடைய ஆட்சி இன்னும் தொடர வேண்டுமா? இதுதான் நமக்கு முன்னே உள்ள கேள்வி. இதையும் சகித்துக் கொண்டு எல்முருகன் போன்றவர்கள், அங்கே இருக்கின்ற எல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அப்ப உங்களுக்கு சுயமரியாதையே இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு அதிகாரம் கொடுத்து விட்டால் எல்லாத்தையும் தூக்கி கலற்றி உங்க அலமாரிகளை வச்சு பூட்டிட்டு என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அங்கே போய் இருக்கணுமா? அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திரு எல் முருகன் போன்றவர்களை அங்கே என்ன வேலை செய்ய சொல்வார்கள் தெரியுமா? மீண்டும் மந்திரி பதவி கொடுப்பார்கள். கொடுத்தாலும் அங்கே என்ன வேலை செய்ய சொல்வார்கள்? செய்ய சொன்னாலும் சொல்வார்கள், ஏன் இதை அயன் பண்ணி கொண்டுகிட்டு வந்திருக்கம்பாங்க. நீங்க பண்ண வேணாம், அதை ஷூவை பாலிஷ் போட்டு வாங்கிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி சொல்லுவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதி அமைச்சரை நோக்கி இந்த மாதிரி வேலைகளை ஏவுவதற்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? செய்வார்களா மாட்டார்களா? இந்த கேள்வியை இந்திய சமூகத்தின் முன் எழுப்புவது நம்முடைய காலத்தின் கட்டாயம், கடமையாகிறது. இது ஒரு அருவருப்பான விஷயம். ஆக இப்படிப்பட்ட சித்தாந்தம் உள்ளவர், இப்படிப்பட்ட வேறுபாடுகள் நாட்டில் நிலவ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவர் மீண்டும் பிரதமர் பதவிக்கு வருவேன் என்று சபதம் எடுக்கிறார், சூளுரைக்கிறார். 400 தொகுதிகளுக்கு மேல் பிடிப்போம் என்று சொல்லுகிறார். இந்திய மக்கள், வாக்களிக்கின்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நன்றி, வணக்கம்.